Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத எழுச்சி பயணத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் தாலுகா அலுவலகம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அதிமுக தொண்டர்கள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் தாலுகா அலுவலகம் அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஏறக்குறைய இன்றைக்கு 105வது சட்டமன்ற தொகுதியாக இன்றைக்கு தொடர்ந்து தீவிர சூறாவளி சுற்றுப்பயணத்தில் மேற்கொண்டிருக்கிறார். நேற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஏறக்குறைய 50-60 லட்சம் மக்களை இதுவரை நேரடியாக சந்தித்திருக்கிறார். ஏறக்குறைய ஒரு 8000-9000 கிலோமீட்டர் அளவிற்கு அவருடைய சுற்றுப்பயணம் தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. செல்லுகிற இடங்களெல்லாம் உற்சாகமான வரவேற்பு மக்கள் மத்தியிலே அறிக்கப்பட்டு வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்காக செய்த சாதனைகள் அது போன்று இருப்பதால் மக்களுடைய எழுச்சியான ஒரு வரவேற்பை நம்மால் பார்க்க முடிகிறது. செல்லுகிற இடங்களெல்லாம் மக்கள் உற்சாகமாக மலர்களை தூவியும் மலர் மாலைகளை அதிமுக பொதுச் செயலாளருக்கு அணிவித்தும் தாரை தப்பட்டை முழங்க பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளோடு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஆளுகிற அரசு இன்றைக்கு மக்களை எப்படி வஞ்சித்திருக்கிறது என்பதை மக்கள் மத்தியிலே அவர் எழுச்சி உரையில் ஆற்றி வருகிறார். இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய சட்டமன்ற துணை கொறடா சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அரக்கோணம் ரவி ஏற்பாட்டிலே மாவட்ட கழக பொறுப்பாளர் கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ ஹரி அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த பகுதியில் ஏராளமான மக்கள் குவிந்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த மக்களுடைய எழுச்சி 2026 ஆட்சி அறையில் அதிமுகவை ஏற்ற வேண்டும் என்கிற அந்த தாகம் மக்களிடையே இருப்பதை காண முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆட்சியில இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, மக்களோடு மக்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மகத்தான இயக்கம் என்பதை இந்த எழுச்சியான வரவேற்பை மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. 2011 அரக்கோணம் தொகுதி திருவள்ளூர் பல்கலைக்கழக உறுப்பு கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரியை அதிமுகவினுடைய சிம்ம சொப்பனமாக சிங்கமாக இருந்த மக்கள் மனங்களிலே நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். 2020 அரசு கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டது. அதே போன்று அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் தனித்தனியே மொத்தமாக 7 கோடியில் நவீன விடுதிகள் கட்டிக் கொடுக்கப்பட்டது. கல்வியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்யப்பட்டது. உயர்கல்வித்துறை தமிழகத்திலேயே நம்பர் 1, இந்தியாவிலே நம்பர் 1 என்கிற பெயரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பெறப்பட்டது. தற்போது ஆளுகிற திமுக ஆட்சியிலே ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் நிதி இல்லை, பேராசிரியர் இல்லை, ஆசிரியர் இல்லை, பணியாளர்கள் இல்லை, ஏன் மாணவர் சேர்க்கை இல்லை என்று பல அந்த பாடப்பிரிவுகள் மூடப்பட்டிருக்கிறது, பல துறைகள் மூடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக உயர்கல்வியை அகலவாதத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு அம்மா ஒரு விடுதியை கட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பகுதியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தாழ்த்தப்பட்டவர்கள், ஏழை எளிய மக்கள் கல்வி பெறுவதற்காக இந்த திட்டத்தை அதிமுக அரசு தொடர்ந்து இந்த பகுதியிலே செய்து கொடுத்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் தொகுதியிலே குறிப்பாக சோளிங்கர் தொகுதியிலும் 2 கலை கல்லூரிகளை கொடுத்து அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கல்வி வளர்ச்சிக்காக அதிமுக அந்த கல்லூரிகளை தந்தது. அதே போன்ற 4.5 ஆண்டு திமுக ஆட்சியிலே இந்த மாவட்டத்திலே மகாத்மா காந்தி பெயரை வைத்திருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு அதாவது அந்த பழமொழியின் அடிப்படையிலே, அதாவது கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வராததை காந்தி கணக்கில் வையுங்கன்னு சொல்லுவாங்க. அதுபோல பெயருக்கு ஒரு பாலிடெக்னிக் கூட கொண்டு வரவில்லை. திமுக அரசு கல்வியில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. அரக்கோணம் கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி 4 வருடமாக 52 பேராசிரியர்களை பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. ஆனால் கல்லூரி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வி பாட புத்தகங்கள் நடத்தப்படுவதில்லை. மாணவர்களை பற்றி கவலை இல்லாத, மாணவருடைய எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லாத ஒரு ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்கிறது. கல்வி வளர்ச்சியில மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்கிறது திமுக அரசு என்பதை இந்த நிலை காட்டுகிறது. குறிப்பாக இந்த வருடத்தை பொறுத்தளவுக்கு 60% பேர் கல்லூரியில் சேராமல் சேர்க்கை விகிதம் குறைந்திருப்பது என்பது அதைவிட அதிர்ச்சி தகவலாக இருக்கிறது. ஒரு தமிழகமே, அதாவது கல்வி வளர்ச்சியிலே அதிமுக ஆட்சியிலே
மிகப்பெரிய அளவிலே பல சான்றிதழ்களை பெற்று உலக அளவிலே இந்திய அளவிலே பாராட்டுகளை பெற்றது. ஆனால் இன்றைக்கு தனது தரத்தை குறைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 60% பேர் கல்லூரியில் சேர்க்கை நடைபெறவில்லை என்றால் உயர்கல்வித்துறையினுடைய லட்சணம் எந்த அளவில் இருக்கிறது என்பதை இது தோலுரித்து காட்டுகிறது. வேலூர் மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டமாக இருந்தது, வறட்சியான மாவட்டமாக அங்கு வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதற்காக ராணிப்பேட்டை மாவட்டமாக பிரித்து தரம் உருவாக்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை, இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்க்கை, நெசவாளர்களுடைய வாழ்க்கை, தொழிலாளர்களுடைய வாழ்க்கை அனைத்துமே எழுச்சி பெற வேண்டும் என்பதற்காக தனி மாவட்டமாக உருவாக்கி கொடுத்து அதற்காக ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் என்று உருவாக்கி கொடுத்து மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுடைய சேவை நிறுவனங்களாக அவர்கள் செயல்பட வைத்திருக்கிறது. ஆனால் தற்போது இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் மிகப்பெரிய அளவிலே மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை, மருந்து பற்றாக்குறை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வைக்கிறார்கள். அதே போன்று சட்டப்பேரவை உறுப்பினர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர் சு ரவி மூலமாக ஆர்டிஓ அலுவலகம், அதே போன்று 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ராணிப்பேட்டைக்கு போக வேண்டும் என்கிற அரக்கோணத்திலே ஆர்டிஓ அலுவலகம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போன்று 2.34 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த கட்டிடமும் கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கு. மாவட்ட ஆட்சியர் அதாவது இந்த பகுதியிலே வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக அதனையும் கொண்டு வர வேண்டும் என்று அதனையும் இங்கே கொண்டு வர வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல முயற்சிகளை மேற்கொண்டது. அந்த அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு பல்வேறு சாலைகள் இல்லாத ஒரு நகரமாக இருந்தது. தொழிற்சாலைகளுக்கு தொழிற்சாலைகள் வரவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இளைஞர்கள் இதனால் வேலை வாய்ப்பை நோக்கி சென்னைக்கு செல்லுகிற ஒரு நிலை இருக்கிறது. கன்னியாகுமரி, திருப்பதி கழக அதாவது வடசாலை திட்டத்தில் அரக்கோணம் வழியாக காஞ்சிபுரம் திருத்தணி வரை செல்ல நீண்ட காலமாக அது நிலுவையிலே இருக்கிறது. அதே போன்று சாலை போட்டு தந்தால் இந்த தொகுதியிலே தொழிற்சாலைகள் வரும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வரும் என்கிற கோரிக்கை சட்டமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 350 கோடி ரூபாய் அதன் மூலமாக உடனடியாக ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அதனையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது அதிமுக. விடியா திமுக ஆட்சியில் 4.5 ஆண்டுகளாக மக்கள் பயன்பாட்டிற்கு அதை கொண்டு வராமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு வைத்திருப்பதுதான் வேதனையினுடைய உச்சமாக இருக்கிறது. கும்பனிப்பேட்டை அருகே மேம்பாலம் பணி நடைபெறவில்லை. அதே போன்று அதிமுக ஆட்சியிலே மேம்பாலம் அமைத்து மக்களுடைய பயன்பாட்டிற்காக கொண்டு வந்ததெல்லாம் தற்போது சரியான முறையில் பராமரிப்பு இல்லாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. அதே போல அரக்கோணத்தில் 110 கோடி ரூபாய் பாதாள சாக்கடை திட்டம், 87 கோடியிலே காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் அதிமுக கொடுத்திருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தளவிற்கு 30 கோடி ரூபாய் 6 உயர்மட்ட மேம்பாலங்கள் கழக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரக்கோணம் நகர மக்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் அதாவது 8 கோடியிலே துணை மின் நிலையம் கொண்டு மும்முனை மின்சாரம் வழங்கியது அதிமுக அரசு. ஆனால் தற்போது மழையே பெய்யவில்லை என்றாலும் கூட இந்த பகுதியில் அடிக்கடி மின்வெட்டு நடைபெறுவதாகவும் இது திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் நடைபெறும் என்றும் மக்கள் கொந்தளிக்கிறார்கள். அதே போல நாகப்பேட்டை பகுதியிலே விவசாயிகள் நெசவாளர்கள் நலன் கருதி 33 kV துணை மின் நிலையம் அமைக்க உத்தரவு போட்டு அதையும் நிலம் வாங்கி கொடுத்து இதுவரை விடியா திமுக அரசு அந்த துணை மின் நிலையத்தை அமைக்கவில்லை. அரக்கோணத்தில் சார்பு நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றத்தின் இணையாக கூடுதல் அமர்வு நீதிமன்றம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அதே போல பிடிஓ அலுவலகம் கட்டிக் கொடுக்கப்பட்டது. தீயணைப்பு நிலையத்தை 16 குடியிருப்புகள் அவர்களுக்கு கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிஎஸ்பி அலுவலகம் கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரக்கோணம் தாலுகா நிலையம் கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 4.5 ஆண்டு காலமாக அந்த அலுவலகத்தை கட்டிக் கொடுத்துள்ள நிலையிலே ஒன்று கூட இன்னும் அதனை அவர்கள் கட்டி முழுமையாக முடித்து திறந்து வைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு அவையெல்லாம் மூடு விழா நடத்திவிட்டு இந்த ஆட்சியிலே மிகப்பெரிய வேதனையில் இருக்கிறார்கள். 4.5 ஆண்டு காலமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரே ஒரு புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை கூட திமுக அரசு திறக்கவில்லை என்பதுதான் வெட்கக்கேடு. வாயில்லா ஜீவன்களுக்கு ஒரு கால்நடை மருத்துவமனை கிளை மையம் கூட திறக்கவில்லை. அதே போன்று அரக்கோணத்தில் 3 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாகவும் 4 நடுநிலைப் பள்ளிகளை உயர்நிலைப் பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தியது அதிமுக அரசு. 3 தொடக்க பள்ளிகளை தொடங்கியது கழக அரசு. விடியா திமுக ஆட்சி ஒரு பள்ளிக்கூடங்களை கூட ஒரு கல்லூரிகளை கூட இந்த பகுதிக்கு கொண்டு வரவில்லை. திமுக ஆட்சியில் அதாவது திமுக நிர்வாகி என்ற ஒரே காரணத்திற்காக தெய்வ செயல் என்பவரை அரக்கோண நகர காவல்துறை தொடர்ந்து தப்பித்து விட்டிருக்கிறது. அந்த கல்லூரி மாணவிக்கு இதுவரை பாதுகாப்பு இல்லை. அவரது தாய் தந்தையரோடு செல்லுகிற அந்த கல்லூரி மாணவியை தொடர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். திமுக நிர்வாகி என்பதற்காக அந்த புகாரை எடுக்கவில்லை. காவல்துறையிடம் புகார் கொடுத்தோம், டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுத்தோம், காவல்துறை கண்காணிப்பாளர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்தோம். நடவடிக்கை இல்லை என்பதை வேதனையோடு அந்த பெண்ணை பேட்டி அளித்தும் கூட இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. காரணம் தெய்வ செயல் திமுக நிர்வாகி. அதே போன்று ஊடகவியாளர் நரேன் என்பவர் கொலை மிரட்டல் விடுத்த செய்தி
தெய்வ செயல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அதனையும் இன்னும் அவர் கைது செய்யவில்லை. அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் முதிர்ந்த பெண்கள் வரை பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அரக்கோணத்தில் மகளிர் காவல் நிலையத்துக்குட்பட்ட 2005ஆம் ஆண்டு பிறந்த இன்று வரை சுமார் 62க்கும் மேற்பட்ட பேர் போக்சோ வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரையாற்றி வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம்.